Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen, where I believe everyone is a star. I hope you all are doing well and are safe wherever around the world. If you haven't subscribed to my channel yet, please do subscribe now. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வாழைக்காய் வேக விட்டுருக்கேன். இது என்னோட போரோசில்லோட குக் ஃப்ரெஷ் ட்ரைப்ளை கடாய். நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்கை நான் போடுறேன். இதில் வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நான் அதை வேக விட்டுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு நான் 2 கரண்டி போட்டு வேக விட்டுருக்கேன். சாதமும் ரெடியாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு சாதம். அரிசி வந்து நல்லா வந்திருக்கு. அப்புறம் இங்கே குழம்புக்கு சாம்பாருக்கு நான் வந்து உப்பும் புளியும் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். This is basically tamarind water. So I've marinated tamarind and salt in water for sambar. So அடுத்து நான் ரசமும் பண்ண போகிறேன். அது பண்ணுறச்ச காமிக்கிறேன். So if you haven't subscribed to my channel right now, please do subscribe and hit that like button if you really like this video. Please do subscribe to my channel so that you are always aware of new videos that I upload and also are able to take advantage of the simple recipes that I make. You can also follow me on all these other social media channels, for which the links are in the description box below. You can support me through Patreon, through Buy Me a Coffee, yes, and you can also listen to my podcast. And you can also listen to me about my food experience as to what I'm eating on my podcast, which is Stars Glitter. And there's a new channel of mine by the same name, Stars Glitter, where I'm going to talk about food blogging and various resources through which you can really up the competition and be ahead of the competition, and also I'll also be talking to different people from different walks of life, different YouTubers possibly, or food bloggers, about their experiences. And also I would be talking about the social media scene, about different opportunities that the social media thing is offering to creators. It's a great time to be a creator, and I'm very excited about it. So இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உப்பு புளி ஊற வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்ததுக்கப்புறம் நான் அதை வடிகட்டிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக விட்டுருக்கேன். இது என்ன நான் பண்ண போகிறேன்னா உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கறி, உருளைக்கிழங்கு சாம்பார். ஸோ சாம்பாருக்கான பருப்பு. ஸோ இதுதான் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் சவுத் இண்டியன்ஸ். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஐயங்கார் ஸ்பெஷல். ஸோ ஐ எம் அ வெஜிடேரியன் பை பர்த் and a vegetarian for life. If you are loving what you are seeing, what you are watching right now, please do subscribe to my channel. Please do hit that bell button so that you get notified of any video that I upload. And also you can follow me on Facebook and on Instagram. Yes. So இப்போ இதை வெந்துடுதான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ அது வெந்துடுத்தான்னு பார்க்குறதுக்கு சிம்பிள் திங். இது நான் நைஃபால் பியர்ஸ் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துடுத்தோம். உங்களுக்கு ஒரே சைஸில் நீங்கள் எல்லாத்தையும் திருத்தினீங்கன்னா அது வந்து சீக்கிரமே வெந்துடும். கரெக்டாக இல்லாட்டா ஒன்று வேகாமல் இருக்கும், இல்லாட்டா இன்னொன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வெந்திருக்கு. லுக் அட் தி ஷைன் ஆன் தி raw banana. Raw banana is great. Also tasty at times. So yes, so இது இப்போ வந்து வடிகட்டிடலாம். நான் வடிகட்டினதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பிரமாதமாக இது வந்து வெந்திருக்கு. அதுலேருந்து அப்படியே புகை வருது, அப்படியே ஹாட்டாக இருக்குது. ஸோ நான் அதை வடிகட்டிட்டேன். உங்களுக்கு இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். அந்த கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப இது பிரமாதமாக இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அயர்ன் இருக்கிறதுனால நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா அதில் ஒரு டிப்பு சொல்கிறேன்.
என்ன டிப் சொல்கிறேன்னா, வாழைக்காவை நீங்கள் திருத்தரிச்ச அதை வந்து தண்ணியில் ஜலத்தில் போட்டேன்னா உங்களுக்கு கருப்பாக ஆகாமல் இருக்கும். அது இந்த அயர்ன் கண்டென்ட்னால நல்லா இருக்குது. ரொம்பவுமே குழஞ்சி போகாமல் பார்த்துக்கணும் வாழைக்காய். அப்போ தான் நம்மளுக்கு கறியோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்னோடய போரோசில் குக் ஃப்ரெஷ் ட்ரைப்ளை கடாயில் நான் அதை பண்ண போகிறேன். இது பண்ணுறச்ச காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணுறது இங்கே வந்து அமேசான் இதில் வந்து ஸ்பைஸ் பாக்ஸ், மசாலா பாக்ஸ், தமிழில் இது வந்து 5.5 பொட்டின்னுவோம். பட் இங்கே 5க்கு மேலேயே இருக்குது, 7 இருக்குது இதில். ஸோ அதை நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது குவாலிட்டி ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இது பிராண்ட் பேர் வந்து சுமித்னு பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு அதெல்லாம் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே நான் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்க போகிறேன். அதை நான் காமிக்கிறேன். இப்போ இல்லை நான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், வெடிக்கட்டும். பெருங்காயம் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். இது நான் ஒரு தடவை இதை ஸ்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும். நான் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பல் ஆப்பிடாது. ஸோ இது வெடிக்க இது 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். ஸோ அடுப்பை நான் அணைச்சிக்கிறேன். நான் இதில் அடுத்து என்ன போட்டிருக்கேன்னா ஒரு வெச்ச மிளகா போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த வாழைக்காவை நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டேன். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சால்ட்லாம் அந்த நம்ம வடிகட்டின ஜலத்தில் போயிருக்கோம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு போகிறேன். அதுக்கு மேலே நான் போட்டுக்க மாட்டேன். ரொம்ப இதை வந்து போட்டு இது பண்ண வதக்க வேண்டாம். இன்னும் ஒரு 2 நட ஸ்டர் பண்ணால் போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நம்மளோட வாழைக்காய் கறி வந்து ஃபார் லஞ்ச் ரெடி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வாழைக்காய் ஜாஸ்தி ரொம்ப தாங்காது. அவ்வளோதான் போட்டுன்னு. ஸோ இதை ஒரு நட ஸ்டர் பண்ணிடலாம். இது பண்ணுறச்ச ஸ்டர் பண்ணுறச்ச கலரச்ச பார்த்து பண்ணணும். வாழைக்காயோட ஷேப்பு அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு வாழைக்காய் கறி அது பார்த்து இது பண்ணணும். சில சமயத்தில் கொஞ்சம் ஓவராக பாயிலாக இருந்ததுன்னா அது வந்து மசிஞ்சா மாதிரி ஆயிரும். ஸோ அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் yet, please do subscribe to Vasu's Vegetarian Kitchen, where I believe everyone is a star. Also follow me on Moj, on Instagram, on Twitter, on Facebook. Support me through Patreon, buy me a coffee. Listen to my podcast on all the major platforms. Also check out my new channel by the same name of my podcast, which is Star Splitter. I am going to put my first video up today or by tomorrow. So check out that channel there. I link the channel in my description below. I'll give the links to my new channel in the description box below. So yes, so our raw banana curry for lunch is ready. Next is, you guess it right, potato sambar. ஸோ அப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்து போயிட்டேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே உங்களுக்கு கேட்பது என்னன்றது வந்து வெள்ளரிக்காய் வந்து நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணுறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சாம்பார் இப்போ பண்ண போகிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடி. இது பச்சை மிளகா நான் திருத்தி போட்டுருக்கேன். இது நான் இதில் தயிர் ஆட் பண்ணி இது பண்ணேன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போது சம்மர் டைம். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து இது உடம்புக்கு ரொம்பவுமே குளுமையான ஐட்டம் நம்ம சாப்பிடுவோம். எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ அந்த குளுமையான குளுமையான ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கியூக்கும்பர் ஆர் கீரான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், ஆர் வெள்ளரிக்காய்.
in Tamil. அது வந்து ரொம்பவும் நல்லது. It keeps your body cool. It's very necessary to have cucumber in the summer. So this is the first இதுதான் வெள்ளரிக்காய் பச்சடி. ஸோ இதில் நான் உங்களுக்கு சாம்பார் காமிச்சிட்டு இதை பண்ணுறச்ச நான் காமிக்கிறேன். சிம்பிள் திங் ஒன்றுமே இல்லை. கடுகு வந்து டெம்பர் பண்ணி தாளித்து கொட்டிட்டு இந்த தயிரை ஆட் பண்ணால், உப்பை ஆட் பண்ணி, வெங்காயமும் ஆட் பண்ணி, ஆனால் நம்மளோட வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கடாய் இது போட்டுருக்கேன் சாம்பாருக்காக, உருளைக்கிழங்கு சாம்பாருக்காக. இது கடாய் வந்து காஞ்சி கொடுத்தோம். இப்போ நான் அதை வந்து கடுகுலாம் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரையும் அதை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 10 மிளகா ஆட் பண்ணிட்டேன். நான் கேஸை அடுப்பை அணைச்சிட்டேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு போடச்சா நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தேன் வேக விட்டதுக்கு. நல்லா அது தானே தோல்லாம் உறிஞ்சி வந்துருத்தோம். பீல் தானே ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே அது வந்து தோல் எடுக்க வந்தது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் பொடி நான் வந்து அரைச்சிருக்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். வாசனை ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது. ஸோ ஐ ப்ரிஃபர் ஆல்வேஸ் யூஸிங் மை ஹோம்மேட் சாம்பார் பொடி. அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன். இது நான் ஒரு ஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/4 டம்ளர் ஜலம் விட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அதில் நான் காப்பொடி 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், ஜலம் விட்டுருக்கேன். ஸோ இது நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்தது தான். ஸோ கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அந்த கரைச்சி வச்சுருக்க புளி ஜலத்தை நான் விடுறேன், புளி தண்ணியை நான் விடுறேன். ஸோ அதை விடுறச்ச நான் உங்களுக்கு காமிக்கிறேன். In the meantime, if you haven't subscribed to my channel, please do subscribe to my channel right now. Hit that subscribe button, and also please do press the bell icon so that you get notified of a new video that I upload on YouTube. So if you like what you're liking, do give this video a thumbs up, and also share it with your family and friends. And please do not forget to subscribe to my channel. Also check out my new channel, which is Stars Twitter. I have a podcast by the same name. You can also listen to that. I'll also put that in the description box below. So yes, இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நான் அந்த புளி ஜலத்தை சேர்க்கறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட பருப்பு வெந்தது பிரமாதமாக இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு பருப்போட குவாலிட்டி. இது நான் எப்பயுமே வந்து உதயம் தோரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு கறி கூட்டோட சாப்பிட்டா ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெலிஷியஸ், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அண்ட் சிம்பிள் வீடியோஸ்க்கு வந்து ப்ளீஸ் வந்து நீங்கள் என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ யுவர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதில் தயிர் நான் விட போகிறேன். ஸோ நம்மளோட தயிர் விட்டோம்னா நம்மளோட வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. இது சம்மருக்கு ரொம்ப வந்து எசென்ஷியலான இது வந்து ஃபுட். இது யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் ஃபுட்ஸ் which are very which give you, which are cool in nature, or which are coolants basically. ஸோ நான் இப்போ இது வந்து இப்போ தயிர் ஆட் பண்ணிச்சு நான் காமிக்கிறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா நான் இங்கே 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணிட்டேன். ஹோம் செட் வீட்லேயே வந்து பண்ண உரக்குத்தின பால்லேருந்து பண்ண தயிர். இது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது. ஸோ நம்மளோட லன்ச் ஆல்மோஸ்ட் ரெடி. பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கறி, இங்கே உருளைக்கிழங்கு சாம்பார். ஸோ நம்மளோட புளி ஜலம் வந்து புளி வாசனை போயாச்சு. இப்போ நான் வந்து பருப்பு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் பச்சடி. ஸோ இதுதான் லன்ச்சு. ஸோ if you are liking what you're watching right now, and if you have liked my videos, please do subscribe to my YouTube channel, which is Vasu's Vegetarian Kitchen, where I believe everyone is a star. Also please press that bell icon so that you get notified of a new video that I upload every time. And yes, that's it for today. I'll see you in my next video. Thanks for watching. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு சேர்க்க போகிறேன். சேர்க்கறச்சு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 கரண்டி பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன்.
ஒரு 2 கொதி இன்னும் வந்தோடனே நான் அணைச்சிருவேன். ஸோ நம்மளோட லஞ்ச் ரெடி. வாழைக்காய் கறி, உருளைக்கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு சாம்பார், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி to simply to say, and rice of course. ஸோ இதை நான் நிவேதியம் பண்ணிட்டு அம்சி பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் Vasu's Vegetarian Kitchen, where I believe everything is done. Meanwhile, if you are thinking why my voice is not clear, I am eating ready-made kara sev, which is my favorite. I love kara sev. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கு தெரியும். So thank you.